விருச்சக ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போது மேம்? ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? 2017 இருந்தே நாங்க நல்லா இல்ல. சனி அவரால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சுட்டாரு. அப்பாவால ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறது, தன்னுடைய பிரச்சனைகள அப்பாட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ம். முடிவுகள் எடுக்கலாம். ஃபார் சேயிங் இவ்ளோ நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாது இருந்திருப்பாங்க. 9ஆம் இடம் வலுக்குது இல்லையா? ஸோ ம். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கணவன் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு. ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. ஏன்னா ரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்ட ம். பிரச்சனை இருக்கும். டக்குனு வந்து அனிமிக் ஆகுறது. இந்த மாதம் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்டின்னா, முருகப்பெருமான தான் வழிபாடு பண்ணணும். விருச்சிக ராசி பெண்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் பரிகாரத்த பண்ணும்போது, வாழ்க்கை மாறும் ம். அப்டின்னா போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். அடுத்ததா விருச்சக ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த் எப்படி இருக்க போது மேம்? ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? 2017 இருந்தே நாங்க நல்லா இல்ல. சனி அவரால என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சுட்டாரு. ம். இப்ப தான் நல்ல இடத்துக்கு போயிருக்கிறாரு. 5ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. நம்ம விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி குரு உச்சமாகுறாரு. நமக்கு வேண்டப்பட்டவர் ரொம்ப வலுவா இருக்கிறாரு. ஓகே. நமக்கு அவர் ரொம்ப நல்லது செய்ய போறாரு. ம். சனியும் அவர் கண்ட்ரோல்ல வச்சுட்டாரு. ம். தன்னோட வீட்ல வச்சுட்டு, தன்னோட பார்வையிலே குரு வச்சுட்டாரு. நம்ம இப்ப எந்திச்சு நடக்கலாம்ல. இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு உள்ள இருந்தவங்க, எந்திச்சு தைரியமா காலர் தூக்கி விட்டு நடக்கலாம். விருச்சிக ராசி பெண்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஓகே. குரு வளர்த்துட்டாரு இல்லையா? ம். இனிமே நம்ம ராஜ்யம் தான். ம். பாக்கியஸ்தானத்துல வளர்த்துருக்கிறாரு. அப்பா மூலியமா ஒரு யோகம், லாபம். அப்பாவுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லன்னு வருத்தப்பட்டுட்டு ம். இருந்தாங்கன்னா, அப்பா உடம்பு நல்ல ம். ரெஸ்பாண்ட் பண்றது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்பாவால ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறது, தன்னுடைய பிரச்சனைகள அப்பாட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ம். அதையும் இல்லங்க. அப்பிடிலாம் இல்ல. எங்க அப்பானும் எனக்கு அவ்ளோ மாரல் சப்போர்ட் குடுக்குற ஆள்லாம் இல்ல. அவர் பிரச்சனை பண்ணாமலே இருந்தா போதும்னா, அவர் பிரச்சனை பண்ணாம இருப்பாரு அட்லீஸ்ட். ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி தகப்பனுக்கு ம். அவர் இருக்கிற சூழ்நிலையிலேருந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இந்த மாதத்திலிருந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு அமையுது. ஓகே, ஓகே. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஜூன் மாசத்துல இருந்து என்ன விஷயத்தலாம் புதுசா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் மேம்? விருச்சிக ராசி பெண்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ம். முடிவுகள் எடுக்கலாம். ஃபார் சேயிங் இவ்ளோ நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாது இருந்திருப்பாங்க. ஸோ ம். இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறது. உடனே ஒரு டவுட் வரும். எங்க அப்பா சைடு எனக்கு குலதெய்வமா? கணவன் பக்கத்துல இருக்கிறது என்னோட ம். குலதெய்வமான்னு. பெண்களுக்கு 2 குலதெய்வம். தன் பிறந்த வீட்ல இருக்கிறதும், கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க வழிபாடு ம். செய்யணும். கணவன் வீட்டு குலதெய்வத்தையும் ம். பெண்கள் வந்து தவறாது வழிபாடு செய்யணும். ம். ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 6 மாசமா பிரிச்சுக்கோங்க. ஒரு 6 மாசம் இங்க உள்ள கோயிலுக்கு போனா, அடுத்த ம். 6 மாசம் அங்க உள்ள கோயில். 2 தெய்வங்களையுமே நீங்க மறந்துறக்கூடாது. ஓகே, ஓகே. ஏன்னா, ஒரு குலத்துல தோன்றி, இன்னொரு குலத்த வாழ வைக்கிறவ பெண். ஆ. 2மே உங்களுடைய குலம் தான். ஸோ 2யுமே விட்டுக் குடுக்கக் கூடாது. 2 பக்கம் இருக்க குலதெய்வத்தையுமே இவங்க வழிபாடு பண்ணணும். ம். இத வந்து விருச்சிக ராசி பெண்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க. மேம் விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து காதல், திருமண வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் மேம்? 9ஆம் இடம் வலுக்குது இல்லையா? ஸோ ம். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கணவன் அமையக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு. ம். தூரத்து சொந்தத்துல கல்யாணம் ஆகுறது, ம். அல்லது விருப்பப்பட்ட நபர திருமணம் பண்ணிக்கிறது, ம். வீட்ல பெத்தவங்க சம்மதத்தோட அந்த கல்யாணத்த பண்ணிக்கிறது. ஏன்னா டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ் ம். அப்படிங்கிறத வந்து 9ஆம் இடம் குறிக்கும். என்னதான் திருமணம்ங்கிறது இயலுனாலும், அந்த திருமணத்துடைய தரம் எப்படி இருக்கும்? ம். கௌரவமான திருமணம் நடக்குமா? அப்படின்னா, ம். அதற்கு 9ஆம் இடம் வலுவா இருக்கணும். ஸோ அந்த டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறபடி சொந்தம், சுற்றம் எல்லாரும் சேர்ந்து ம். வாழ்த்தி திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே விருச்சிக ராசி பெண்களுக்கு அமையுது. ஓகே, ஓகே மேம். அப்ப இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல இருக்கா மேம்? நெறைய மிஸ்கேரேஜஸ்க்கு வந்து விருச்சிக ராசி பெண்கள் ஓ! ஆட்பட்டிருப்பாங்க. என்ன காரணம் அப்டின்னா, 4ஆம் இடம், 3ஆம் இடத்துலலாம் சனி ம். டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா இல்ல. ம். ஸோ அப்ப என்ன ஆயிருக்கும், ஒரு எக்டோபிக் பிரெக்னன்சி ம். மாதிரி, ஒரு கரு வந்து தப்பான இடங்கள்ல போய் ஃபார்ம் ஆகுறது, ம். அது அபார்ட் ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள ம். வந்து இவங்க சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. ஐவிஎஃப் ஏதாவது பண்ணாலுமே அதுல ஒரு ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்ப அந்த நிலையெல்லாம் மாறப்போது. ம். இப்போ நீங்க பிரெக்னன்ட் ஆனீங்கன்னா, ஒரு நல்ல நேச்சுரல் கான்செப்ஷனே அமையறது, ம். நார்மல் டெலிவரி நெறைய பெண்களுக்கு நடக்கிறது, நல்ல ஆரோக்கியமா குழந்தை பிறக்கிறது, ம். நல்ல நேரத்துல குழந்தை பிறக்கிறது, அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் அமையும். ம். 5ஆம் அதிபதி வலுத்திருக்கும்போது, பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆ. சின்ன வயசுலயே சக்சஸ் ஆகுறது. ம். ஒண்ணும் இல்ல, குழந்தைய பார்த்ததும் குழந்தை அழகா இருக்கேன்னு 4 பேர் கொஞ்ச நாளே பெத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ம். ஸோ அந்த மாரி பிறந்ததுலேருந்து சந்தோஷத்த குடுக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்கு. ஓகே, ஓகே மேம். குழந்தை பாக்கியம் வந்து சூப்பராவே இருக்கு. 100%. எஸ் மேம். ஸோ இந்த ஜூன் மாசத்துல விருச்சிக ராசி பெண்களுக்கு ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் மேம்? ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. ஏன்னா ரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்ட ம். பிரச்சனை இருக்கும். டக்குனு வந்து அனிமிக் ஆகுறது, ம்.
இரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பு, இல்ல WBC, RBC கவுண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருக்கிறது, தைராய்டுக்கு ஆட்படுறது, ஹார்மோனல் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இப்ப விருச்சிக ராசி பெண்கள் வந்து ஒரு தொழில்ல இருக்கும்போது வேற ஒரு தொழில் பண்றதுக்கோ இல்ல ஒரு இடம் மாற்றத்துக்கோ வேற ஒரு பணிக்கு செல்றதுக்கோ பண்ணலாமா மேம்? நிச்சயமா சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சேஞ்ச் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆக்சுவலி எஸ், நீங்க ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க மாறுனதுக்கு. ஒரு ஆரம்பத்துல இப்போ வேலை மாறுனது ஒரு மாரி அசௌகரியமான சூழ்நிலை இருந்தாலும், ஒரு 2, 3 மாசத்துல அது சரியாயிரும். போற இடத்துல டக்குனு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் அமையறது, மேலதிகாரிகள்ட்ட வந்து நல்ல ஒரு பெயர் வாங்குறது, செய்ற வேலைக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கிறது, இருந்த பேய விட பெட்டர் பேல போய் பிளேஸ் ஆகுறது, வெளியில சொல்லிக்கிறதுக்கே கெத்தா இருக்கிற மாரியான கம்பெனில நான் வேலை பார்க்குறேன்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான யோகங்கள்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு அமையுது. ஓகே, ஓகே மேம். சோ இந்த ஜூன் மாசத்துல வந்து விருச்சிக ராசி பெண்கள யார வந்து விரட்டி விடணும்? உங்க பக்கத்திலேயே போக கூடாதுன்னா யார சொல்வீங்க? விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி. ஸோ இவங்களுடைய ஓவர் திங்கிங்கை தான் இவங்க விரட்டி விடணும். சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை இல்லை, இவங்களோட தாட் ப்ராசஸ்னால தான் பிரச்சனை. எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, என் எனக்குள்ளேயே இருக்கான்ற மைண்டுக்குள்ளேயே தான் மாதிரி. இருக்கிறாங்கிற மாதிரி ஓவர் திங்க் பண்ணும்போதெல்லாம் இது ஆக்சுவல் இல்லை, இது நம்ம ஓவர் திங்க் பண்றதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு நமக்கு நம்மளே செல்ஃப் டாக் பண்ணி நம்மளை காம் பண்ணி கொண்டு போய்கிட்டோம்னாலே பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா ஓகே, விருச்சிக ஓகே. ராசி பெண்களுக்கு இல்லை. ஏன்னா இவங்களை எதுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஒன்றும் வெளியில இல்லை, இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே. ஏன்னா எவ்ரிதிங். இவங்க அதையும் மீறி ஒருத்தரை எதிரியா வைக்கிறாங்கன்னா அந்த எதிரிக்கு பெரிய தகுதியை கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, யூ ஓகே. நோ எவ்ரிதிங். உங்களுக்கு எல்லா டேலண்டும் இருக்கு. தயவு செஞ்சு ஓவர் திங்க் மட்டும் பண்ணாதீங்க. சோ அது கிட்ட தான் தள்ளி இருக்கணும், வேற ஆமா. யாரும் கிடையாது. உங்களோட மைண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். டெஃபினட்டா. ஓகே, ஓகே மேம். சோ இந்த மந்த்ல உங்களோட லக்கியஸ்ட் கலர் அந்த ஃபேவரட் நம்பர் என்னவா இருக்கும் மேம்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட மாதத்துல நம்பர் 5 ரொம்ப லக்கியா இருக்கும். லக்கி கலர்னு பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப லக்கியா இருக்கும். ஸோ ஓகே. அடர் நிறங்கள்ல அதிகமா ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுங்க. ஓகே, ஓகே மேம். சோ இந்த மந்த் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆன்மீக வழிபாடு எல்லாமே பண்ணலாம் மேம்? இந்த மாதம் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை தான் வழிபாடு பண்ணும். ஸோ பக்கத்துல கோயில்ல முருகன் இருக்கும்போது அவரை வியாழக்கிழமையில போய் வழிபாடு செய்யறது நல்லது. பொதுவா செவ்வாய் தானே முருகன் சொல்லுவாங்க, நீங்க ஏன் வியாழன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். வியாழன் அப்படிங்கிறவர் வந்து குரு பகவான். குரு வந்து உங்களுக்கு ரொம்ப யோக கிரகம். அவர் உச்சமா வேற இருக்கிறாரு. முருகனே ஒரு குரு தான். சிவபெருமானுக்கே வந்து பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அவரே ஒரு குரு தான். அவரோட குரு முருகன். ஆமா, சிவபெருமானுக்கே குருவா இருந்தவர். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால முருகப்பெருமான வியாழக்கிழமை நம்ம வழிபாடு பண்றதுல ஒரு விசேஷ பலன் இருக்கு. அதை வேற ஒரு வீடியோல நான் டீட்டெயிலா உங்ககிட்ட பேசுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா கந்த குரு கவசம் டெய்லி கேட்கறது ரொம்ப விசேஷம். ஓகே, ஓகே மேம். வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது இருக்கா மேம் விருச்சிக ராசி பெண்களுக்கு? விருச்சிக ராசி பெண்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணும்போது வாழ்க்கை மாறும் அப்படின்னா ரத்த தானம் பண்றது ரொம்ப விசேஷம். ஸோ உடல்நிலை சூழ்நிலை எல்லாம் ரத்த தானத்துக்கு உங்களை அலோவ் பண்ணும்போது ரத்த தானம் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ண ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகே, ஓகே. சோ ஓவராலா இந்த ஜூன் மாசத்துல விருச்சிக ராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? விருச்சிக ராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10 9 தாராளமா கொடுக்கலாம். 9 நல்லா தான் இருக்கு. எஸ் நல்லா. தேங்க் யூ மேம். அண்ணம்மா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.